டெஸ்ட் மேட்ச்ல 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவோட ஹோம் கிரவுண்ட்லயே வந்து இந்தியாவே தோக்கடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே கௌதம் கம்பீர் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சதும் அவர்தான். டொமஸ்டிக் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க கூட வாட்டர் பாயா தூக்க வரதும் அவர்தான். இப்படி இந்தியன் பிளேயர்ஸ் உடைய சிஸ்டத்தையே மாத்தி வச்சது மட்டும் இல்லாம இன்டர்வியூல இந்தியா டீம் உங்களோட கோச்சிங்னால தான் இவ்வளவு மோசமா விளையாண்டு இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் மேட்ச் தோத்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன திரும்ப பதிலுக்கு சொல்லியிருக்காரு, என்னோட கோச்சிங்னால தானே இந்தியா சாம்பியன் டிராஃபி வின் பண்ணாங்க, என்னோட கோச்சிங்னால தானே ஏசியா கப் நான் வின் பண்ணி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கோச் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பதிலை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்காகவே நான் ஒரு தரமான எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டா. 2015ல T20 மேட்ச்ல இந்தியா பங்களாதேஷ் கிட்ட தோத்ததுக்கு காரணம் யாருன்னு டோனி கிட்ட இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னோட கேப்டன்சில தானே இந்தியா தோத்துடுச்சு, என்னோட கேம் பிளேயோட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, என்னால தான் இந்தியா தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கோச்சா இருந்து அவரோட பதில் என்னவா இருந்துச்சு, ஒரு கேப்டன் வந்து இவரோட பதில் என்னவா இருந்துச்சு. சீரியஸாவே நான் ஒன்னு சொல்றேன், இந்தியா டீமுக்கு டோனி மட்டும் ஹெட் கோச்சா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், T20 மேட்ச், ODI மேட்ச், டெஸ்ட் மேட்ச் இப்படி போற இடங்களா இந்தியாவுக்கு கப்பா தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது கரெக்டா நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எல்லாட்ட போடுங்க.